ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரம். என்னடா இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறேன்னு நினச்சிருக்கீங்க. ஆக்சுவலி இன்றைக்கி இந்த நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு டோர்னமெண்ட், ஒரு சீல் பறந்துட்டு இருக்கு நம்ம டோர்னமெண்ட்டில், பெட்ஸ் வேர்ல்ட் யூடியூப் கப் டோர்னமெண்ட்டில். அது யார் விட்டான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்களே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். ஆக்சுவலி இது வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம், சரிங்களா? ஒரு 11 வயசு பசங்க, 11 வயசு பசங்க, இப்போ ஆல்மோஸ்ட் 15 கூட இருக்காதுங்க, ஒரு 12-13 வயசுக்குள்ளே, 11லேருந்து 13 வயசுக்குள்ளே இருக்கும், சரிங்களா? அவங்க நம்ம கிளப்பில் சேர்ந்து, அது எப்படி நான் சொல்கிறேன், எப்படி அவங்க சேர்ந்தாங்க எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அவங்க சேர்ந்து புறா விட்டுருக்காங்க. புறா வந்து பார்த்திங்கன்னா பறந்துட்டுருக்கு, சரிங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய லெஜெண்டுங்க, ஒரு பெரிய சோக்காலிங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பசங்க ஆளுங்களே வந்து பார்த்திங்கன்னா புறா விட்டு அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பயத்தில் இருப்பாங்க. ஈவன் நானே கூட இருக்கட்டும், என்னோட சீல் என்னாச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்லா பறந்துட்ட அப்புறம் அன்னைக்கின்னு பார்த்து இதாகிடுச்சு, சரிங்களா? பட் இப்போ அதை விட நான் அந்த சோகம் எடுத்து விட நான் இந்த பசங்களுக்கு பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏதோ நான் விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது, அவ்வளோ இருக்குது. எப்படி இது நடந்துச்சு, என்ன ஆயிடுச்சு, புறா என்ன பண்ணிகிட்ருக்கு, நான் உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ணுறேங்க. ஆக்சுவலி என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பெட்ஸ் வேர்ல்ட் யூடியூப் கப் டோர்னமெண்ட் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரி வந்து இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே தான் நம்ம சொல்லியிருந்தோம். மே 30க்குள்ளே நம்ம கொடுத்துடணும்னு சொல்லியிருந்தோம். முடிஞ்சு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்படின்னா, ஆனால் இந்த மாதிரி நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோன்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள், இது மாதிரி எங்கள் பசங்க வந்துட்டு புறா விடணுன்னு ஆசைப்பட்றாங்க எந்த கிளப்லேயும். அப்படின்னா கிளப்பில் வந்து வாய்ப்பு உங்களுக்கு பார்த்தாங்க. ஆக்சுவலி ஒரு வாய்ப்பு வேணும், அவங்க கேட்குறாங்க. ஏதோ இன்ஸ்டாவில் ஏதோ பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாமா ஃபோன் பண்ணியிருந்தாரு. மாமா ஃபோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம் தெளிவாக, இல்லை ப்ரோ என்ட்ரியெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுண்ணா, ஆனால் ரொம்ப ஆசைப்பட்றாங்கண்ணா சின்ன பசங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணான்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சரி, அப்புறமாக்கி நான் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி ஓகே அவங்க தான் போட்டது, ஒரு வாய்ப்பு கொடுப்போமேன்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த லாஃப்ட்டுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், சரிங்களா? ஸோ புறா வந்து ரொம்ப நல்லா ரொம்ப சூப்பராக பறந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப பெருமையாக நான் கதறேன்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறத விட நான் உங்களோட புறா டீட்டெயில்ஸும் அவங்க எப்படி விட்டாங்க, புறா என்ன பண்ணிகிட்டு இருக்கு உங்களுக்கு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறாங்க. வீசிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அந்த பசங்களோட புறா வந்து அங்கே தஸ்தாபனத்துலேருந்து வீட்டு மேலே வந்து பறந்துட்டு இருக்க புறா இது. ஸோ அது ஆக்சுவலி அந்த ரெக்க பேட்டர்னு அது என்ன அழகாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன காம்பினேஷனில் அதை செட் பண்ணியிருப்பாங்க உடனே, அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் எனக்கே வந்து ஆச்சரியமாகிடுச்சு, நல்லா பறக்கட்டும்னு. ஸோ இவங்களோட புறா வந்து 1 ஹவர் பாஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த 1 ஹவர் பாஸ் ஆனதுக்கப்புறம் புறா பறந்துட்டு இருக்கிறது, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த புறா வந்து 2 மணி நேரம் பாஸ் ஆகும்போது 1.25 மணி நேரம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த சின்ன பசங்க பக்கத்துலேருந்து அந்த புறாக்கு என்ன மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க அடி எடுக்கும் போது, நீங்கள் பாருங்கள், எனக்கே சிரிப்பாக வருது. ஸோ இவங்களோட 3 ஹவர் பாஸ் ஆன வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ புறா வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் பாஸ் ஆகி பறந்துட்டு இருக்கிற வீடியோ இது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். இந்த புறா வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து வீட்டு மேலே 10 காலுக்கு, அப்படின்னா 10:05க்கு என்ன வீட்டு மேலே வந்துச்சுங்க. அந்த புறா வந்து எத்தனை மணி நேரம் அது அந்த உட்காரத்துக்கு என்ன மாதிரி பண்ணிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக அந்த வீட்டு மேலே உட்காரத்துக்கு அது அவ்வளோ ஃபினிஷ் பண்ணிச்சிங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும், கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்க சின்ன பசங்க இங்கே யார்கிட்ட பறக்குதுன்னு முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பறக்குது அதுதான் முக்கியம், சரிங்களா? எல்லாருக்கிட்டையும் புறா பறக்கும், அதுக்கு உதாரணம் இந்த பசங்க, சரிங்களா? கண்டிப்பாக உங்களோட வாழ்த்துக்கள், உங்கள் பிளெஸ்ஸிங் எல்லாமே இந்த பசங்களுக்கு வேணும். முடிஞ்ச கமெண்ட்டில் பிளெஸ் பண்ணுங்கள் இந்த பசங்களுக்கு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புறா வந்து ஃபினிஷ் பண்ணுற வீடியோ. ஸோ பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் சத்திரி மேலே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கிட்டத்தட்ட அந்த பசங்க வந்து 3 ஹவர் 40 நிமிஷமும் இன்னும் புறா விட்டாங்க. அந்த பசங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? கண்டிப்பாக உங்களோட வாழ்த்துக்கள், உங்களோட பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு வேணும். உங்களால் முடிஞ்ச கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை யாராவது இந்த ஏரியாவில் இருக்கீங்களா, தயவு செஞ்சு கிட்டே போயிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு கூட அவங்களுக்கு நீங்கள் ப்ளஸ் பண்ணலாம். உங்களோட அன்பு எப்படி வேணாலும் தெரிவிக்கலாம்னா, ஒரு சின்ன பசங்க, ஒரு 11 வயசு பசங்க, ஒரு 12 வயசு பசங்க ஒரு 3 மணி நேரம் 40 நிமிஷம் டோர்னமெண்ட்டுக்கு சீலுக்கு பறக்க வைக்கிறது பெரிய விஷயம். ಸೊ ಏನಂದ್ರೆ ಗೈಸ್, ಕೊಯಂಬತ್ತೂರಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ 12 ವಯಸ್ಸು ಹುಡುಗರು 3 ಗಂಟೆ 40 ನಿಮಿಷ ಅಕ್ಕಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಕ್ಲೀನಾಗಿ ಅಕ್ಕಿ ಭರ್ತಿಯಾಗಿದೆ, ಬಾಜಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಅಕ್ಕಿ ಆಡಿದೆ. ಅದು ಏನು ಉಡನ್ ಕೊಟ್ಟರು ಏನಂತ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಅವ್ರಿಗೆ ಏನು ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. ஸோ ஆக்சுவலி அவங்க வந்து சில விஷயம் நான் பேசுகிறேன்னான்னு சொல்லிட்டு அவங்களே வந்து வீடியோ பிடிச்சி எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அவங்கள போய் பார்த்துடலாமா? ஏன்னா நம்ம புறாவை பார்த்தோம், இந்த புறா விட்ட பசங்களை நம்ம பார்க்கணும்ல. அவங்க பேசியிருக்காங்க, நீங்கள் போய் அவங்கள பாருங்கள். ஹாய் தம்பிங்களா, நான் டோர்னமெண்ட்டுக்கு வந்து பார்த்தேன். நிறைய டோர்னமெண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன். எல்லாருமே பெரிய பசங்க மட்டும்தான் கலந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாருமே ஸ்கூல் போகிற பசங்களாக இருக்கீங்க. நீங்கள் எப்படி இந்த டோர்னமெண்ட் மேலே அப்புறம் இந்த புறா மேலெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? சூப்பர். ஓகே, இப்போ எப்படி நீங்கள் வந்துட்டு டெய்லியும் காலையில் ஸ்கூலுக்கு போகிறீங்க, திருப்பி ஈவினிங் வந்துட்டு எப்படி அந்த நைட் டைமில் மட்டும் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க? 7 மணி பறக்கிட்டு அவங்க கலந்துருக்குன்னா மாமா வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் மாமா வந்து அது உட்காந்துருக்குன்னா அப்புறம் வந்து களைச்சி காலை வச்சு போச்சுருவாங்க. சூப்பர். ஓகே, இப்போ வந்துட்டு உங்களோட புறா வந்துட்டு இப்போது பந்தயம் அடிச்சிருக்கு கரெக்டாக. நான் நிறைய டோர்னமெண்ட்டை பார்த்துருக்கேன். பெரிய பசங்களோட புறாவே வந்துட்டு ரேஸ்லலாம் தோற்றுருக்கு கரெக்டாக. நீங்கள் வந்துட்டு இப்போது பந்தயம் அடிக்கிற அளவுக்கு நீங்கள் புறா வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் புறா கொண்டு ஃபுட்டு அப்புறமா ட்ரைனிங்லாம் தரீங்க? கம்பு, தெரு, பருப்பு, பாதாம் எல்லாம் கொடுக்கணும், கொடுத்து பறந்துருக்கணும். ஓகே, வெரி குட். இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா, இப்போது போன ஜென்ரேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னால் இருந்தவங்கெல்லாம் எல்லாருமே இந்த நாட்டு சேவல், புறா, இந்த நாட்டு ஆடு, அப்புறமா இந்த நாட்டு நாயிலெல்லாம் அதிகமான ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே கம்மியாயிருச்சு. கரெக்டு தானே? உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இந்த வயசில் வந்துட்டு நீங்கள் புறா மேலே காட்டுற ஆர்வமும் சரி, நான் இந்த ஏரியாவில் பார்த்த வரைக்கும் கோழி மேலே நீங்கள் காட்டுற ஆர்வமும் சரி ரொம்பவே அதிகமாக இருக்குது. எப்போ இருந்து நீங்கள் இதெல்லாம் வளர்த்த ஆரம்பிச்சிங்க? பக்கத்தில் வந்து மாமா வளர்த்திட்டு இருந்தாங்கன்னா அதை பார்த்து ஆசை வந்துச்சுன்னா நாங்கள் வந்து அப்படியே போய் வீட்டில் கேட்டோன்னா விடலைங்கன்னா அப்படியே மாமா கூட சேர்ந்து வளர்க்க ஆரம்பிச்சோம். மாமா வந்து பழக்கி விட்டாங்க. அப்படியே பழகி வளர்க்கணும். சூப்பர், வெரி குட். சரிங்க தம்பிங்களா, உங்களோட பேர்ல அப்படியே வரிசையாக சொல்லுங்க பார்க்கலாம். என் பேர் யுவராஜ்னா. என் பேர் பரத்னா. என் பேர் அனுசாந்தி. என் பேர் சுஷாந்த். தம்பிங்களா, அப்படியே உங்களோட ஊர் பேர் சொல்லுங்க. நான் கோவையில நீலாம்பூர் அம்பேத்கர் நகர். சரி தம்பிங்களா, கடைசி 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க சரி தம்பிங்களா, டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி 2 நாள் வரைக்கும் புறா எப்படி பறந்துருந்துச்சு, அப்புறம் பந்தயத்தப்ப எப்படி பறந்துருந்துச்சு? சரி தம்பிங்களா, டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி 2 நாளைக்கு வரைக்கும் எப்படி புறா பறந்துட்டு இருந்துச்சு, இப்போ பந்தயத்தப்ப எப்படி பறந்துச்சு, நீங்கள் எப்படி அதை ரெடி பண்ணிட்டு இருந்தீங்க? நான்
காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சிருவோண்ணா. எந்திரிச்சு அதை பறக்க விட்டுருவோண்ணா. பறக்க விட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவோண்ணா. கிளம்பிட்டு சாப்பிட்டு போயிடுவோண்ணா. அப்புறம் ஃப்ரெண்டு மனோஜ்னு ஒரு பையன் பார்த்துப்பானா, அவனை கூப்பிட்றேண்ணா. நான் இவன் தானே பார்த்துப்பான். நான் 10 நாளாக காய்ச்சல்லாம் போகிறது இல்லைண்ணா. அதானே கூட நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இவன் பார்த்துக்கப்புறம் என்கிட்ட சொல்லுவேண்ணா, காலையில் 6 மணிக்கு விட்டு மத்தியானம் 12 மணி வரைக்கும் இறங்குச்சுரா, மத்தியானம் 12 மணிக்கு இறங்குச்சுரா அப்படின்னு சொல்லுவானா. எப்பவுமே எங்கிட்ட சொல்லுவான். அதானே எங்கள் மாமா கிட்டேயும் சொல்லுவானா. போய் ஒரு பந்தய டேட் வந்துச்சுன்னா, நாளைக்கு பந்தயம்னா நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் பந்தயம் ஓட்டிட்டு. சரி தம்பிங்களா, உங்களுக்கு நீங்கள் யார் மூலியமா இந்த இப்படி ஒரு பந்தயம் இருக்குன்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டீங்க? எப்படி போயிட்டு இது ரெஜிஸ்டர் பண்ணீங்க? நாங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துருந்தோன்னா, ரீல்ஸில் பார்த்துருந்தோன்னா, அதில் வந்து பெட்ஸ்வெல் கப் சேனல்னு வந்துருந்துச்சுன்னா, அதில் வந்து நாங்கள் பார்த்து எங்கள் மாமான்னு சொல்லி எங்கள் மாமாவை பேச சொல்லி எங்கள் மாமா வந்து அதை கேட்டு சரின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களும் சரி. சரி தம்பிங்களா, இப்போ உங்கள் மாமா இங்கே இருக்காருங்களா? பந்தயத்தப்ப உங்கள் கூட இருந்தாருங்களா இல்லை எங்க? பந்தயத்தப்ப கூட இருந்தாரு. சரி, அவர் எப்பெல்லாம் புறாவை பார்த்துப்பாரு? அடிக்கடி வருவாரு. அவருக்கு கால் உடஞ்சங்காட்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்காட்டிக்கு அவர் வந்து அடிக்கடி பாட்டு போவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எமோஷ்னலாக இருக்கும்ல. எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா எதுக்குன்னா, ஆக்சுவலி பந்தயெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னா எல்லா என்ட்ரியும் நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அவங்க தோக்கல, அது ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அது செகண்டரி. ஏன்னா இன்னும் நிறைய டோர்னமெண்ட்டு இன்னும் நிறைய பேர் பெண்டிங் இருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒரு செலெக்ஷன் டைம் நம்ம வச்சுருக்கோம். அப்படின்னா 3 மணி நேரம் அந்த புறா பறந்தால் தான் அந்த புறா வந்து அடுத்த இதுக்கு அப்படின்னா எலிஜிபிள்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா, என்ட்ரி உள்ளே இருக்கும். அந்த இல்லைனா அந்த புறா வந்து நாங்கள் அவுட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஏன்னா செலெக்ஷன் டைம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாருக்குமே தெரியும், 3 மணி நேரம் வச்சுருக்கோம். சரிங்களா, அப்படின்னா நம்மளாலே விட முடியல. இப்போ என்னாலே விட முடியல. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக நான் இந்த ஷோக்கில் இருக்கேன். புறா எடுத்தோன்னே நம்மளுக்கு அந்த டைம் பண்ணல. புறா வந்து அது ஏதோ ஒரு பிரச்சனையால தவறி வந்துச்சு. இதுதான் ஷோக்கு. ஏன்னா எதுக்குன்னா, நம்ம இத்தனை நாள் ஓட்டுறது பெரிய விஷயம் இல்லை. அன்றைக்கி சீல் வச்சு நம்ம என்ன ஓட்டுறோமோ அதுதான் முக்கியம். சரிங்களா, வாலில் சீல் வச்சு ஓட்டுறது அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த பசங்க இத்தனை நாள் அவங்க எப்படி ஓட்டினாங்கன்னு தெரியல. ஆனால் வாலில் சீல் வச்சோன்னா அந்த புறா வந்து அவங்களுக்காக பறந்து 3 மணி நேரம் 40 நிமிஷம் அப்படின்னா செலெக்ஷன் டைம் பறந்து 40 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே பறந்து உட்காந்துருக்கு புறா. ஸோ கண்டிப்பாக இது பெரிய விஷயம் தான். ஸோ தம்பிங்களா, கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னும் நீங்கள் நல்லா வளரணும்ப்பா. நல்லா படிங்க. புறாலே தாசி இருந்துடாதீங்க. படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அடுத்தடுத்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் நல்லா விடணும். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு என்ட்ரி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். சரிங்களா, நீங்கள் வரியே பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பாக நல்லா நீங்கள் புறா விடணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த பசங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப நீங்கள் ஃபேமஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம கிளப்பில் ஃபஸ்ட்டு டைமு ஒரு 11 வயசு பசங்க, எனக்கு தெரிஞ்சு என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது வரை இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஒரு 11 வயசு பசங்க வந்து டோர்னமெண்ட் லெவல் புறா விட்டு ஒரு செலெக்ஷன் டைம் பிடிக்கிறது, அதுதான் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை ப்ரோ எங்கள் ஊர்லேயே விட்டுருக்காங்கன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், ஹேவ் எ கிரேட் டே. பை.